ஏன்னா வட இந்தியாவில் வந்துட்டு ஒரு பாட்னால யாருமே பண்ணாத ஒரு விஷயம் ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறாரு அப்படின்னா இத்தனை கோடி பேர் இத்தனை லட்சம் பேர் வந்து நின்றுட்டு இருக்கான் வந்து பார்க்குறான் அப்படின்னா அல்லு அர்ஜுனுக்கு அந்த அளவுக்கு ஒரு மாஸ் இருக்கு. அது இல்லாமல் அரசியல் சம்மந்தமாக நீங்கள் சொல்ல மாதிரி பவன் கல்யாணம் வந்து எல்லாமே இருக்கு. ஒரு வீடியோ கூட பார்த்தேன். பவன் கல்யாணம் வந்து ஒரு பிரச்சனையில் நின்றுட்டு இருக்கும்போது வந்துட்டு இவர் அல்லு அர்ஜுன் வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு போவார். ஒன்றும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே ரிவர்ஸில் பார்க்கும்போது பார்த்தா அவருடைய சிஎமோட நடந்து வந்துட்டு இருக்காரு. இங்கே அல்லு அர்ஜுன் கைதாகி போறாரு. இதையுமே அங்கே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கஷ்டத்தில் கூட இருக்க வந்தாண்டா மனுஷன், கஷ்டத்தில் கூட இல்லாமல் அவர் தனியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எல்லாமே ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்குமோ, ஒருவேளை வந்து அரசியலுக்கு இப்போவே வந்து ரெடி ஆகிட்டாங்களோ. நீங்கள் ஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அரசியல் ஸ்டண்ட் அப்படின்வாங்க. ஒரு தேர்தல் வர டைமில் போய் டீ போடுவாங்க, பொரோட்டா போட்டுட்டு இருப்பாங்க, கடை கடையாக போவாங்க. அப்போ தான் வந்து மக்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு நிறையா பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம பெரிய அஜெண்டாவோட பெரிய ஒரு மைண்ட் செட்டோட நம்ம வந்து அரசியலுக்கு போக போகிறோம் அப்படின்னா இப்போ இருந்தே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடணும்.